ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். வேர்ல்டு கப் 2024 வார்ம் அப் மேட்ச் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்ல இந்தியா டாஸ் வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் ஆடிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேண்டி பங்களாதேஷ் பவுலிங் போட ஆரம்பிச்சாங்க. பட் இந்த பிட்ச் பவுலிங்கு தான் சாதகமா இருந்தது. திடீர்னு ஸ்பின் எல்லாம் பவுன்சர் ஆகுது, அப்புறம் டேர்ன் ஆகி உள்ள வருது. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்குலாம் எல்லா பால் விக்கெட் விழுகிற மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு பால். அந்த பவுலிங் பிச்சிலையும் நம்ம ரிஷப் பண்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா அவங்க ரெண்டு பேரும் வேற லெவல் ஆண்டாங்கன்னு சொல்லலாம். முக்கியமா நம்ம ஹர்திக் பாண்டியா வெறித்தனமா ஆண்டாங்க. ஏன்னா ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸே நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப மோசமா இருந்தது. அதுக்கு பதிலடி தர மாதிரி வெறித்தனமா ஆண்டாப்லங்க நம்ம ஹர்திக் பாண்டியா. 3 6 தொடர்ந்து அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கான்பிடென்ட் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாப்புல. 40 ரன் அடிச்சு நான் வந்துட்டேன்டா, இனிமே வாய் பேசுவீங்களான்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா ஹேட்டர்ஸுக்கு வாயை மூட வச்சுட்டாப்புல நம்ம ஹர்திக் பாண்டியா. எனக்கு என்னமோ தோணுதுங்க, இந்த வேர்ல்டு கப்ல இதே மாதிரி ஒரு நாக்கு தரமா அடப்புறாப்புல, அதுவும் முக்கியமான மேட்ச்ல. அப்புறம் இந்திய அணியுடைய பவுலிங் வேற லெவல்ல இருந்ததுன்னே சொல்லலாம். அதுவும் முக்கியமா நம்ம அர்ஜுதீப் சிங் பயங்கரமா போட்டாப்புல. பவர் பிளேல முதல் 2 ஓவர் வேற லெவல பவுலிங் போனாப்புல. 7 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாப்புல நினைக்கிறேன் பவர் பிளேல. அதுக்கப்புறம் இந்தியனுடைய பவுலர்ஸ் எல்லாம் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டா இந்திய அணி 20 ஓவருக்கு 122 ரன் 9 விக்கெட் எடுத்து 66 ரன்கள்ல வின் பண்ணிட்டாங்க இந்திய அணி. இந்த மேட்ச்ல ஒரு நல்ல ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க. இந்திய அணிக்கு இந்த பவுன் மேட்ச் செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இதே பிச்சில் நடக்க போகுது. திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிச்சு கொடுத்தாங்கன்னா இந்திய அணி பேட்ஸ்மேனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. நல்ல வேளை இந்த வார்ம் அப் மேட்ச் மூலமா இந்த பிச்சில் எப்படி டேர்ன் ஆகுது, எப்படி ஸ்லோ பவுலிங் வருது, எப்படி பால் மூவ் ஆகுதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு இந்திய அணிக்கு. நீ கவலையே படாம இந்திய அணி பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி பிச்சுக்கு தகுந்த மாதிரி பவுலிங் பண்ணாங்கன்னா இந்திய அணி வின் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா.